Exercise 3.14 first sum. If alpha and beta are the roots of 7x square plus ax plus 2 equal to 0, and if beta minus alpha equal to minus 13 by 7, find the value of a. முதல்ல இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டா ஏங்கிறது என்னது 7, பிங்கிறது ஏ, சிங்கிறது 2 இல்லையா. இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை 7 இல்லையா. ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்னது சி பை ஏ, அப்போது 2 by 7 ஆச்சா. எனக்கு இந்த இன்ட்டை கொடுத்துட்டு ஏ கேட்குறாங்க. எனக்கு இந்த ஃபார்மேட்டில் நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 13 by 7ங்கிறத மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவாக மாற்றிடுறேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மல்டிப்ளை பை மைனஸ் 1 ஆன் போத் சைடு இல்லையா. ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் சேர்ந்து பண்ணோம் இல்லையா, ஒரு பக்கமும் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஃபார்மேட் எனக்கு தெரியும். ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்குது, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ரூட்டு ஆல்ஃபா மைனஸ் ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா இல்லையா. இப்போ ஆல்ஃபா பீட்டா தெரியும் எனக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் தெரியும். இப்போ நம்ம அதே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்னது 13 by 7 ஈக்குவல் டு minus a by 7 root whole square minus 4 into 2 by 7. அப்போ இது என்னவா மாறும், மைனஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 7 49 ஆகிடும் இல்லையா. இது 49 ஆகிடும். 7 into 7 49 மைனஸ் 4 into 2 8 by 7. இப்போது 13 by 7 equal to 7 into a square, a 7 a square minus 8 into 49 392, அப்புறம் 7 into 49 343 வச்சுங்களா. இப்போ எனக்கு ஏ வேணும் இல்லையா. ஏ வேணும்னா நான் என்ன பண்ணணும், ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போது ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு 13 by 7 whole square equal to 7a square minus 392 divided by 343. 13 into 13 169, 7 into 7 49 equal to 7a square minus 392 divided by 343. இப்போ அதை ஏ மட்டும் வச்சுட்டு ஒரு நம்பராக இந்த பக்கம் கொண்டு வரேன். முதல்ல 343 இன்ட்டு 169, அது ரெண்டையும் மட்டிலே பண்ண என்ன வரும் பாருங்கள். 343 இன்ட்டு 169 டிவைடட் பை 49 ஈக்குவல் டு 7a ஸ்கொயர் மைனஸ் 392. ரெண்டு மட்டிலே பண்ண என்ன வரும், 57967 டிவைடட் பை 49 ஈக்குவல் டு 7a ஸ்கொயர் மைனஸ் 392. சரி, நான் ஏன் அப்படி சம்ம போடுறேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ, அதனால தான் அப்படி பண்ணுறேன். நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. இப்போ 7a ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் வேணும் இல்லையா, ஏ வேணும் எனக்கு இந்த பக்கம். அப்போ நான் எல்லா நம்பரும் இந்த பக்கம் கொண்டு வரணும்னா இதுவும் இந்த பக்கம் வந்துடும். வந்துருச்சுன்னா என்ன வரும், 7a ஸ்கொயர் ஈக்குவல் டு இது மைனஸ் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. 57967 டிவைடட் பை 49 ப்ளஸ் 392. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், கிராஸ் பண்ணல என்ன வரும் பாருங்கள். 7a ஸ்கொயர் ஈக்குவல் டு 57967 ப்ளஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 19208 டிவைடட் பை 49. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7a ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 57967 19208 15 1 7 11 1 17 1 7 77175 டிவைடட் பை 49. அவ்வளோதான் இல்லை, அவ்வளோதான். இதை நான் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். சரி, இங்கே 7 கீழே கொண்டு ஏ தானே வேணும். 7 கீழே கொண்டு வந்தால் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 77175 7 into 49.
இதை கேன்சல் பண்ணால் 11025 வரும். ஓகேங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 11025 டிவைடட் பை 49. எனக்கு ஏ தான் வேணும் இல்லையா? அப்போ ஏ வேணுன்னா நான் அதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் என்ன வரும்? 105 டிவைடட் பை 7. கேன்சல் பண்ணால் 15. அப்போ ஏ ஈக்குவல் டு 15. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.